Hi everyone, I'm Rahul Murali, your perfect guide. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். என்ன டவுட்னா, என்னடா kaneeshreenalogics சேனலில் நான் வரேனே அப்படின்ட்டு. எஸ், விஷயம் என்னென்னா, இன்னொரு 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு IBS கிளர்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ கணேஷ் சார் என்கிட்ட கேட்டிருந்தார், லைக் நம்ம பீப்புளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலன்னா வேறு யார் ஹெல்ப் பண்ணுவா. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த லாஸ்ட் 2-3 டேஸ்க்கான டிப்ஸ், ஸ்ட்ராட்டஜி அண்ட் இந்த 2-3 டேஸில் நம்ம எப்படி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணணுன்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லாஸ்ட் 2-3 டேஸ் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, ரொம்ப வெறி கொண்டு படிச்சுட்டு இருப்பீங்க. இன்னும் லாஸ்ட் 2 டேஸ் தான் இருக்குது, 3 டேஸ் தான் இருக்குது, நம்ம எஃபோர்ட் போட்டு எப்படியாச்சும் கிளியர் பண்ணிடணும், ஒரு பேங்க் வேலைக்குள்ளே போயிடணும் அப்படின்ட்டு. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட் ஃபியூ டேஸுன்றது ரொம்ப 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 பேஷன்ஸாக இருக்க வேண்டிய டேஸ். இது எல்லாமே ரொம்ப பேஷண்ட்டாக, ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு மைண்ட் செட்டையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வைக்காதீங்க, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண வைக்காதீங்க. எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸி, கீப் காம் அண்ட் ஸ்டெடியாகவே போயிட்டுருங்க. பிகாஸ் இன்னொரு 2-3 டேஸ் தான், அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்க்கான எக்ஸாம் வந்துடும். ஃபர்ஸ்ட் திங், இந்த எக்ஸாம் தான் உங்களோட லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போய் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் உட்காருங்க. பிகாஸ் இதை தாண்டி இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குன்ற மைண்ட் செட் வந்தாலே பரவாயில்ல, இந்த எக்ஸாம் போச்சுன்னா கூட எனக்கு அடுத்த எக்ஸாம் இருக்குன்ற ஒரு மைண்ட் செட் உங்களோட தாட்டுக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக அந்த மைண்ட் செட்டை நம்ம பிரேக் பண்ணணும். திஸ் எக்ஸாம் இஸ் கோனா பி ஆர் லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு தாட்டை கொண்டு வாங்க. அண்ட் செகண்ட் திங், 3 செக்ஷன் தான் இருக்க போது, இங்கிலீஷ், குவான்ஸ் அண்ட் ரீசனிங். இந்த 3மே kaneeshreenalogics ரொம்ப சூப்பராகவே நடத்தியிருக்காங்க. அண்ட் ரீனா மேம் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கிலீஷ் சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் சொல்லவே தேவையில்லை, கணேஷ் சார் குவான்ஸில் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியா ஒரு பெஸ்ட்டு மேக்ஸ் டியூட்டர்னு நான் சொல்லலாம், ஒரு குவான்ஸ் டியூட்டர்னு நான் சொல்லலாம். ஸோ தி பெஸ்ட் எஃபர்ட்டுக்கு அவங்க டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, டுமில் செஷனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே உங்களோட யூஸ்க்காக தான். லாஸ்ட் 2-3 டேஸ் என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். பட் ஃப்ரைடே, சாட்டர்டே உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃப்ரைடே டோன்ட் எவர் டேக் த புக். டோன்ட் நெவர் எவர் டேக் தி புக். நான் இதை சால்வ் பண்ணுறேன், அதை சால்வ் பண்ணுறேன், இங்கே போய் மார்க் போடுறேன், இங்கே போய் நான் செக்ஷனல் மார்க் எடுக்கிறேன், லைக் இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறேன், மெயின்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா என்ன, இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி தாட்லாம் உங்கள் மைண்டுக்கு வரும். பட் அது எதுவுமே நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, மைண்டுக்கு எடுக்காதீங்க. ஜஸ்ட் பி காம். உங்களுக்கு என்ன தோணுதோ அன்றைக்கி அதை மட்டும் பண்ணி ஜாலியாக இருங்க. பிகாஸ் அடுத்த நாள் உங்களோட மைண்ட் செட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும். ஸோ 3 செக்ஷன், கம்மிங் பேக் டு த டாபிக், இங்கிலீஷ், குவான்ஸ் அண்ட் ரீசனிங். இங்கிலீஷ் செக்ஷன் அங்கே ரொம்பவே முக்கியம் உங்களோட அக்யூரேசி தான். அக்யூரேசி 100% இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், சார் எப்படி சார் அக்யூரேசி இங்கிலீஷில் கொண்டு வரது, நான் பாட்டு ஒரு ஆன்சர் போடுறேன், அது கரெக்டாக இல்லையானே எனக்கு தெரியாது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷில் அக்யூரேசி எந்தெந்த செக்ஷன் ஆர் எந்த டாப்பிக்கில் கொண்டு வரலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரீடிங் காம்படிஷனில் கண்டிப்பாக அக்யூரேசி மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஜம்பிள்டு, உங்களோட பேரா ஜம்பிளில் உங்களோட 100% அக்யூரேசி கொண்டு வரலாம். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் கொண்டு வரலாம். அண்ட் ஃபில்லர்ஸில் கொண்டு வரலாம், ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களால் 100% அக்யூரேசியை இங்கிலீஷ் செக்ஷனில் கொண்டு வர முடியும். அண்ட் இப்படி நீங்கள் பண்ணாலே குவான்ஸில், ரீசனிங்கில் நீங்கள் போட்ட அட்டம்ப்ட் நெகட்டிவாகவோ இல்லை மைனஸாகவோ மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் செகண்ட் திங், குவான் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 35 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 35 கொஸ்டின்ஸில் நியர்பை 10 to 15 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எதில் தான் இருக்கும்னா சிம்பிளிஃபிகேஷனில் தான் இருக்கும் அண்ட் அப்ராக்சிமேஷனில் தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் மினிமம் டைமில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் திங், குவாட்ராட்டிக், ராங் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த ஒரு 10 மார்க் தான் யாருமே அட்டம் பண்ணாததான் நம்ம அட்டன் பண்ணக்கூடிய செக்ஷன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராப்ளம். அந்த வேர்ட் ப்ராப்ளம் தான் நம்ம என்ன பண்ணணும், அட்டம் பண்ணணும். அண்ட் அதுக்கு K10 செஷனில் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு நம்மளை அரித்மெட்டிக்கில் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அரித்மெட்டிக்கில் கிங்காக இருப்பீங்க. எப்படி கிங்காக? ஏன்னா நான் லாஸ்ட் இயர் இதெல்லாம் தான் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் நான் நிறைய அரித்மெட்டிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன். பிகாஸ் நான் நிறைய K10 செஷன் பார்த்துருக்கேன், நிறைய வேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா பிகாஸ் இந்த 25 கொஸ்டின்ஸுன்றது எல்லாருமே அட்டம் பண்ண முடியும். பிகாஸ் இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன். நீங்கள் நம்பர்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா இது எல்லாத்தையும் உங்களால் கிராக் பண்ண முடியும். பட் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த லாஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் மட்டும்தான். அது என்னென்னா இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ், அரித்மெட்டிக், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், ப்ராப்ளம் ஆன் ட்ரெயின்ஸ், போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், SI, CA, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக கில்லியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல அட்டம் நம்மளோட குவான் செக்ஷனில் போட முடியும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரீசனிங் செக்ஷன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச செக்ஷன் என்னன்னா ரீசனிங் தான். பிகாஸ் இங்கே சாலிடாக 35க்கு 35 அடிக்கலாம். சாலிடாக அடிக்கலாம். 35 30 தூக்க முடியும் அந்த ரீசனிங்கில் மட்டும் உங்களால் 35 கொஸ்டின்ஸை. அண்ட் ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரினா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீனிங்ஃபுல் வேர்டு அண்ட் டைம் கன்சியூமாக இருக்கிறது வந்து இந்த சைனீஸ் கோடிங்க்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ணும், உங்களோட டைமை இழுத்து பிடிக்கும். பட் ஈஸியாக உங்களால் போட கற்றுக்கிட்டிங்கன்னா
35 சாலிடாக சாப்பிட்டு வர ஒரே செக்ஷன் என்னென்னா ரீசனிங் மட்டும்தான். ஸோ இதுதான் என்னோட பார்ட்லேருந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கணேஷ் சார் அண்ட் ரீனா மேம். உங்களோட சேனலில் லைக் நம்ம மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறோம், நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப். அண்ட் மறக்காமல் நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்குது அண்ட் அந்த சேனல் நேம் என்னென்னா யோர் பர்ஃபெக்ட் கைட். ஸோ கண்டிப்பாக நிறைய பீப்புள் நம்ம சேனலுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டெலிகிராம் சேனலும் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். So thank you all for watching this video. Signing off, your perfect guide, Rahul Murali. Bye bye.